சென்னையில் இடி மின்னலுடன் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சென்னையில் இரவு முழுவதும் பெய்த மழையால் எந்த அளவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது? தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. இதனையடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய இடியுடன் கூடிய மழை பல இடங்களில் பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியே தற்பொழுது வாகனங்களை இயக்கி வர்றாங்க. விடிய விடிய பெய்து வரக்கூடிய மழை இன்னும் பல இடங்களில் தொடர்ச்சியாக தூறலுடன் உள்ள மழையும் சில இடங்களில் கனமாகவே மழை பெய்து வருகிறது. மேலும் தற்பொழுது அலுவலகத்துக்கு செல்பவர்களும் வாகன ஓட்டுநர்களும் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தான் வாகனங்களை இயக்கிட்டு வர்றாங்க. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்புப்படி இன்னும் மழை தொடர வாய்ப்பு இருப்பதால் இன்றும் ஒரு மழை அல்லது கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்றும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிவிப்படி தெரிவிக்கிறது. கோகுல், இந்த மழைனால சென்னையில போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? முக்கியமான இடங்கள்ல சென்னையில் இருக்கக்கூடிய பல சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தான் வாகனங்களை இயக்கிட்டு வர்றாங்க. இன்று அலுவலகம் நேரம் என்பதால் இன்னும் ஒரு 9 மணி அளவில் மேலும் வாகன ஓட்டிகளுடைய எண்ணிக்கை சாலைகளில் அதிகரிப்பதால் அவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தான் வாகனங்களை இயக்க இருக்காங்க. குறிப்பாக ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் மூழ்கி வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தான் சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் குறிப்பாக எழும்பூர், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பல இடங்களில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி தான் வாகனங்களை இயக்கிட்டு வர்றாங்க.